மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய புத்தகத்தை அறிமுகம் செய்கிறோம். அது ஒரு புதிய அனுபவமாகவே இருக்கிறது. இந்த புத்தகத்தை வழங்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்மோடு அரங்கத்திலிருந்து தங்களுடைய அனுபவத்தையும் தாங்கள் ஈன்றெடுத்த அந்த அனுபவத்தின் ஞானத்தின் வெளிப்பாடையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மாதா தொலைக்காட்சிக்கு ஏற்கனவே அறிமுகமாகி இருக்கக்கூடிய திருமிகு குழந்தைசாமி அவர்கள். தஞ்சாவூர் மறைமாவட்டம் அண்ணாநகர் பங்கைச் சேர்ந்தவர். புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். பிலிட், எம்ஏ, எம்ஃபில் என தனது கல்விக்கான தேடல்களை ஞானமாக அறிவாக பெற்றிருக்கிறார். மாவட்ட சாரண பயிற்சியாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். மறைமாவட்ட கல்விக்குழுவின் உறுப்பினராகவும் இருக்கிறார். மாநில நல்லாசிரியர் விருது உட்பட 50க்கும் மேற்பட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். இவருடைய படைப்புகளில் சிறந்ததாக சிறாருக்கான நூல்கள் மிகச்சிறந்த படைப்புகளாக பார்க்கப்படுகின்றன. இதுவரையில் 55 நூல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். சமீபமாக நாணயங்களை சேகரிப்பது, ஸ்டாம்ப்ஸ் சேகரிப்பது, இவற்றில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டி ஊக்கப்படுத்தக்கூடிய பணியையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வகையில் எழுத்தறிவிக்கின்ற அந்த பணியோடு நின்று விடாமல் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தேவையான காலத்திற்கு தேவையான படைப்புகளை படைத்து இந்த திரு அவையின் பொறுப்புள்ள ஒரு பொதுநிலையினராக தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆக அற்புதமான படைப்பாளி திருமிகு குழந்தைசாமி அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற புத்தகங்கள் 2 புத்தகங்கள். ஆசிரியர் திருமிகு குழந்தைசாமி அவர்களுடைய பேரழகோடு ஓர் இரவு என்கிற ஒரு புத்தகமும், கசிந்துருகி என்கிற இன்னொரு புத்தகம். கசிந்துருகி புத்தகத்தை ஆரோ பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஒரு கவிதை நூல். ஏறக்குறைய 68 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 100 இருக்கிறது. 23 கவிதைகள். 23 கவிதைகளும் காதலின் வகைகளை சொல்லக்கூடிய கவிதை நூலாக இருக்கிறது. 23 தலைப்புகளில் அறியா காதல், ஆர்வக் காதல், இணையான காதல், காதல், உலை வைத்த காதல், ஊசிக்காதல், எறும்பு காதல், ஏமாந்த காதல், ஐயக்காதல், ஒழியும் காதல், ஓட்டை காதல், ஔடத காதல் என்று அகர வரிசையில் இந்த காதலின் வகைகளை முதலில் 12 தலைப்புகளில் கொடுத்து, அதன் பிறகு காதல் மயக்கம், தொடரும் தொல்லை, சாட்சியாய், தவளை காதல், மேகத்தின் மோகம், கடற்கரை காதல், மெல்ல கொல்லும் காதல், கூடா நட்பு, கசிந்துருகி, குலம் தாண்டிய குழக்காதல், இணைந்து வாழும் இயற்கை என்று 23 தலைப்புகளில் காதலை பல்வேறு விதங்களில் அன்பின் பரிமாணங்களை கவிதை நடையில் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் கீழே திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். பேரழகோடு ஓர் இரவு என்கிற இந்த புத்தகத்தையும் தஞ்சாவூர் ஆரோ பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள். 32 பக்கங்களை கொண்ட இந்த நூலின் விலை ரூபாய் 50 இருக்கிறது. இந்த புத்தகம் முழுக்க முழுக்க
தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று சொல்லப்படக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலின் அழகை ஒரு ரசிகன் ரசித்து அதை அப்படியே பிறருக்கு சொல்வது எப்படி என்பதாக தான் ரசித்து கனிந்து உருகிய விஷயங்களை புத்தகமாக கவிதை வடிவில் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகமும் தேவைப்படுகிறவர் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள், நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளாக போவோம். கசிந்துருகி, இது உருவான பின்னணி என்ன சார்? நான் சிறுவர்களுக்கு சிறுவர் பாடல்கள் எழுதிட்டேன், இளைஞர்களுக்கு எழுதிட்டேன், அடுத்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு எழுதிட்டேன். ஒரு ஆசிரியர் கேட்டார், உன்னோட இதில் காதல் கவிதையை நீ இது வரைக்கும் எழுதலையே அப்படின்னு ஓய்வறையில் இருக்கும்போது சொன்னார். சரி, அப்போ யோசித்தேன், காதலை எழுதணும் அப்படின்னாக்கா இன்றைய சூழ்நிலையில் காதல் எப்படிப்பட்டதாக இருக்குது, காதல் எப்படி புரிந்து கொள்ளப்படுது, எப்படிப்பட்ட காதல்லாம் இருந்து காதல்ங்கிற போர்வையில் ஏமாறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மையப்படுத்தி சரி வித்தியாசமாக எழுதுவோம், காதலை சொல்லுவோம் ஆனால் வேறுபடுத்தி சொல்லுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த நூலை எழுதணும். ரொம்ப ரொம்ப அருமை. ஒவ்வொரு தலைப்புமே உள்ள வாசிக்கும் பொழுது அது எப்படி எப்படி வித்தியாசப்படுகிறது அப்படின்னு புரியுது. நம்ம நேரடியாக கவிதைகளையே ஒரு சில கவிதைகளை வாசித்து அதனுடைய உங்களுடைய அனுபவத்தை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டால் நல்லா இருக்கும். நம்ம முதல்ல இருந்தே போவோமா? அறியா காதல். இந்த காதலில் ஃபாதர் இன்னைக்கு பெரும்பாலும் இளைஞர்களும் சரி இளம் பெண்களும் சரி சரியான எது காதல்ங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே வரல. இனக்கவர்ச்சியாக காதல்ங்கிற கண்ணோட்டத்தில் அவங்க காதலை கையாளுறாங்க. அதனால் பெரும்பாலும் அது தோல்வியில் முடியுது, அவங்களுக்கான ஒரு மன கசப்பில் தான் அது போய் முடியுது. அதனால் எப்படி காதலை தேர்ந்தெடுக்கிறது, எதெல்லாம் காதல் இல்லை அப்படிங்கிறத இயற்கையோடு சேர்ந்து, இயற்கையில் எப்படியெல்லாம் கூடா நட்பு, கூடா உறவு, தேவையற்ற உறவுகள், அதையெல்லாம் இருந்தால் எப்படி வாழ்க்கை சின்னாபின்னமாகுது அப்படிங்கிறத இயற்கையோடு சேர்ந்து அதை பார்த்து அந்த அனுபவத்தை பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ உதாரணமாக விட்டில் பூச்சி இருக்குது. விட்டில் பூச்சிக்கு விளக்கின் மீது காதல், அதாவது இந்த தகுதியை இல்லாமல் போய் காதலில் விழுகிறது. அந்த மாதிரி விட்டில் பூச்சிக்கு விளக்கின் மீது காதல், அது விளக்கு எரிக்கும் அப்படின்னு அதுக்கு தெரியலை, அதனுடைய மயக்கம்லாம் அந்த ஒளியில் தான் இருக்குது. போய் விழுகுது, விழுந்து தன்னையே அழிச்சிக்குது. ஆனால் அடுத்த விட்டில் பூச்சி இதை பார்த்ததுக்கப்புறம் திருந்துதான்னா கிடையாது. அடுத்த விட்டில் பூச்சி அதே விளக்கு நோக்கி வரும். ஆனால் அந்த விளக்கு மட்டும் எப்போதும் போல் விட்டில் பூச்சிகளை பழிவாங்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னு இந்த சமூகத்தில் சில பேர் காதலை ஒரு பொழுதுபோக்காக, அதை ஒரு தன்னுடைய சுய வளர்ச்சிக்கு பயன்படுத்தியக்கூடிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிற ஒரு சூழலை தான் நான் விட்டிலையும் விளக்கையும் சேர்த்து ஒப்பிட்டு எழுதியிருக்கேன். அது ரொம்ப அருமையான ஒப்பீடுகள். இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து எப்படி மனிதர்கள் இது மாதிரி ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் அடுத்து வர்ற கவிதையிலையும் அதே மாதிரி இயற்கை விஷயங்களை தான் எடுத்திருக்கிறீங்க. ஒரு மரத்தோடு வளரக்கூடிய, அதை சார்ந்து வரக்கூடிய ஒரு கொடி, அது எப்படி அந்த மரத்தையே அழிக்கின்ற அளவிற்கு மாறுகிறது. அந்த கவிதையும் நான் வாசித்து காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாசிக்கிறேன், நீங்க அதற்கான விளக்கங்களை சொல்லுங்க. அந்த வேப்ப மரம் வேரூன்றி செழித்து வேண்டும் மட்டும் கிளை பரப்பி காற்று தழுவும் போதெல்லாம் காதலாய் தலையாட்டி வறட்சியில் இலை உதிர்த்து வசந்தத்தில் பூ பூத்து வாழ்வின் சுழற்சியில் வசதியாய் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அதன் அடியில் ஓர் அழகிய கொடி முளைத்து கிளைத்து ஒரு நாள் வேம்பின் வேர் பற்றியது. காலை தொட்ட கொடியின் மேல் வேம்புக்கு காதல் மலர்ந்தது. மெல்ல மெல்ல கொடியும் மேலேறி வேம்பின் மேனி தழுவி கைகள் பற்றி தலைவரை பரவி ஒவ்வொரு அங்கமும் தீண்டிய போது வேம்பு வேண்டும் மட்டும் ஆனந்தப்பட்டது. கொடியின் தழுவலில் கோடி சுகம் இருப்பதாக நம்பி அதிலேயே லயித்து கிடந்தது. சூரிய ஒளி கூட தன்னை தாக்காமல் அணைத்து காப்பதாக வேம்பு அக்கொடியை நம்பியது. மெல்ல மெல்ல தன் பலம் வளமெல்லாம் உறிஞ்சப்பட்டு வேம்பு வெறுமையாகத் தொடங்கியது. அப்போதுதான் அதற்கு புரிந்தது இடம் கொடுத்த ஆண்டி மடம் இழந்த கதை. இதுவும் அப்படிதான். ஒரு நல்ல இளைஞர் இருக்காங்க அல்லது ஒரு இளம்பெண் இருக்காங்க, அவங்க நல்ல முறையில் பொருளீட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, வசதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள தேடி யாராவது ஒருத்தர் காதல்ங்கிற போர்வையில் நாடகம் ஆடுறது. இவங்க அந்த சின்ன சின்ன கவனிப்பு, சின்ன சின்ன அன்பெல்லாம் பெருசாக நினச்சி இதுதான் உண்மைன்னு நினச்சி நம்பிக்கிட்டு அவங்களுடைய உழைப்பு எல்லாமே சுரண்டப்படுறது அறியாமையே
எப்படி இந்த வேப்ப மரம் வந்து அந்த இறக்கப்பட்டு முதல்ல இறக்கப்படுது, அடுத்து அதன் மேலே அன்பு, அன்பு காதலாக்குது. இந்த காதல் வந்து தன்னுடைய வளத்தை எல்லாம் சுரண்டுதுங்கிறத புரிஞ்சிக்காமையே அது உண்மை காதல் இல்லை, அது ஒரு நடிப்பு காதல், அது அதனுடைய அந்த கொடியினுடைய சுயநலத்துக்காக தான் அது வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த மரத்தால் உணர முடியல. இந்த சூழ்நிலையில் பல இளைஞர்கள் இளம்பெண்கள் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாடுபட்டு சேர்த்த பொருளை வந்து காதல்ங்கிற போர்வையில் செலவு பண்ணிட்டு கடைசியாக எதுவுமே இல்லாமல் அந்த காதல் முறிவில் ஏற்பட்டு அல்லது அந்த காதல் விடுபட்டு போய் தனியாக எதுவுமே இல்லாது ஒரு கையாலாகாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பல பேரை நம்ம பார்க்குறோம். இப்போ அதை தான் இந்த வேப்ப மரமும் இந்த கொடியையும் ஒப்பிட்டு பார்த்து இது போல் இயற்கை நமக்கு உணர்த்துது. இயற்கை நமக்கு பல பாடங்களை நடத்துது. அதில் இது ஒரு பாடம். இதுலேருந்து நம்ம கற்றுக்கணும் எது உண்மையான காதல்ங்கிறத உணர்ந்து காதலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கவிதை. அது முதல் 2 விஷயங்கள் கவனமாக இருக்கிறது. ஒன்று அட்ராக்ஷன், அந்த இன்ஃபாக்சுவேஷன், இனக்கவர்ச்சியினால் போய் விழுந்து அழிவது, அதுவும் காதல் இல்லை. இன்னொன்று தேவைக்காக பழகிட்டு நல்லா உறிஞ்சி எடுத்துட்டு தூக்கி போடக்கூடிய பழக்கம், அதுவும் சரியான காதலாக இருக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனால் முதல் 2 கவிதைகளும் ஒருவேளை எதிர்மறையாக இருக்குதோன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு 3வது கவிதை ஒரு அருமையான ஒரு கவிதையாக கவிதை குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காதலாகவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதை நீங்களே அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இணையான காதல். அந்த காகிதத்திற்கு பேனாவின் மீது காதல் வந்தது. தன்னை முழுவதும் ஆக்கிரமித்து கொள்ள காகிதம் பேனாவிற்கு காதலோடு அனுமதி கொடுத்தது. பேனாவின் முள்ளின் தொடுதலை முத்தமாக நினைத்து காகிதமும் காதலில் கசிந்துருகியது. பேனாவும் காகிதத்திடம் முதலில் மையல் கொண்டது, தொடர்ந்து மையை சிந்தியது. இன்று காகிதம் கவிதை குழந்தைகளை கவனமாய் பிரசுரிக்கிறது. எப்போதெல்லாம் காகிதமும் பேனாவும் காதலில் கசிந்துருகி கலவி கொள்கின்றனவோ அப்பொழுதெல்லாம் அவசியம் ஏதோ ஒன்று பிறப்பெடுக்கவே செய்கிறது. இந்த காதலால் இதுவரை எந்த தொல்லையும் இல்லை, மொட்டை கடுதாசி எழுதாத வரை. இது வந்து ஒரு காதல் அப்படிங்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறதா இருக்கணும். அதுதான் உண்மையான காதல். தானும் வளரணும், தன் இணையும் வளரணும், அது ஒரு குடும்பமாக வளர்ந்து மலர்ந்து நிற்கணும், பயன் தரக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதையில் காகிதத்தையும் பேனாவையும் ஒப்பிட்டு இவர்களுடைய காதல் எந்த ஒரு கற்பனை வளமிக்க ஒரு நல்ல கவிதைகளை நல்ல படைப்புகளை உருவாக்கி தருது அப்படிங்கிறது சொல்லி. அதில் கடைசியில் வச்சிங்களே ஒரு ட்விஸ்ட்டு, அதுதான் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு ட்விஸ்ட்டு. மொட்டை கடுதாசியாக இல்லாத வரைக்கும் எழுதக்கூடிய விஷயங்கள், பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள், அது ரொம்ப அருமையான ஒரு கவிதையாகவோ கட்டுரையாகவோ ஓவியமாகவோ கூட பிரசுரிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் அந்த ஒரு உறவை வந்து நல்லா சுட்டி காட்டியிருக்கிறீங்க. ஒவ்வொரு இதுலையுமே அப்படி ஒரு நல்ல ஒரு அனுபவம் தெரிகிறது. நாம் எல்லா கவிதைகளையும் தொடர்ந்து வாசிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் தள்ளி போவோம். 12வது தலைப்பாக ஔடத காதல், அதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பெரிய கவிதையாகவும் 3 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறீங்க. ஆமாம். இது வந்து ஔடதன்னா மருந்தாக இருக்கணும். காதல் என்பது காயங்களுக்கு மருந்தாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது. காவல் நிலையத்தில் காதலர் தஞ்சம் என்ற செய்திகள் நாளிதழ்களில் நாளும் வருகின்றன. மனதுக்கு பிடித்தவர்கள் மனவாழ்வில் இணைய கைபிடித்து கொள்ளுவதில் கலவரம் என்ன வேண்டி கிடக்கிறது? காவல் துணை ஏன் தேவைப்படுகிறது? காதல் என்பது சங்ககாலந்தொட்டே கேட்ட வார்த்தைதானே, இப்போது மட்டும் அது ஏன் கெட்ட வார்த்தையானது? மீரா கண்ணனையும் ஆண்டாள் திருமாலையும் முருகன் வள்ளியையும் காதலித்ததை காலகாலமாய் கொண்டாடி கன்னத்தில் போட்டுக்கொள்ளும் சமூகம் கண்முன் நிற்கும் காதலை ஏன் வெறுக்கிறது? காரணம், காதலிப்பவர் மீதோ காதலிக்கப்படுபவர் மீதோ சமூகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் சந்தேகமோ அல்லது சங்கடமோ வருகிறது. அது சாதியின் அடிப்படையிலா, சமூக அமைப்பினாலா, இனம் மத மொழி மாறுபாட்டாலா, பொருளில் ஏற்றத்தாழ்வாளா, பொருந்தாத உறவு முறையாலா, அல்லது பொறுப்பற்ற தனத்தாலா? ஏதோ ஒன்றுதான் இடரலாகிறது. காதலர் மீதான இந்த நம்பிக்கையின்மைதான் காதலை வெறுக்க காரணமாகிறது. அதுவே கலவரமாகிறது. காதலை உறுதிப்படுத்தும் முன்னர் காதலர்களின் தகுதியை உறுதிப்படுத்த வேண்டும். காதலிப்பவரை கடைசி வரை கை நெகிழாதிருக்கும் கட்டுப்பாடு வேண்டும். காதல் அபயங்களால் அல்ல, அன்பால் பிறக்க வேண்டும். கரம் பற்றியவரை கடைசி வரை நேசிக்கும் உள்ள உறுதி வேண்டும். அந்த உறுதி வந்தபின் காதல் வர வேண்டும். தகுதியோடு காதலியுங்கள், காதலை தகுதிப்படுத்துங்கள். காதல் ஔடதம் போன்றது,
எந்த நோய்க்கு எந்த மருந்து என அறிந்து கொள்ள வேண்டும். பொருந்தா மருந்தால் கேடுதான் நேரும். இது மருந்துக்கு மட்டுமல்ல மனங்களுக்கும் பொருந்தும். காதல் ஔடதம் போன்றது. இன்னைக்கு காதல் வந்து உறவுலேயே சிக்கல்கள். கடைசியில் கல்யாணத்துக்கு காதல் வெளியில் தெரியும் போது பார்த்தா பெரியப்பா மக சித்தப்பா மக அப்படின்னு அண்ணன் தங்க உறவுலேயே அறியாமல் காதலிச்சிருக்கிறான். அதே போல் சித்தப்பா மகள் உறவு முறைகள்லாம் இப்படி எது காதல்னா அது ஒரு உறவுக்குள்ளே வரணும், அல்லது உறவை தாண்டி வருதுன்னா வெளியில் போகலாம். பொருந்தாத உறவுகளில் போய் காதல் வைக்கிறதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் சமூகத்துக்கு ஏற்றதில்லை. தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள் சொல்கிறோம். இந்த தகுதியில் 3 எழுத்து இருக்குது. த கு தி தகுதி. அதே போல் காதலில் 3 எழுத்து இருக்குது. கா த இல். கான்னா காத்திருக்கிறது, தான்னா தகுதிப்படுத்திக்கணும். இல் அப்படிங்கிறது இல்லம், இல்வாழ்வில் நுழையிறது. முதல்ல உங்களை காதல் வருதுன்னா உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இல்வாழ்வில் இணையிறது தான் உண்மையான காதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதையினுடைய மையம். இந்த புத்தகத்தினுடைய தலைப்போடு இருக்கக்கூடிய ஒரு கவிதையை கூட பார்க்கலாமே. கசிந்துருகி 53வது பக்கத்தில். இது வந்து ஒரு கிராமத்து ஒரு பொண்ணு நல்ல ஒரு படிக்கக்கூடிய திறமையான எல்லா திறமையும் உள்ள ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய கிராம சூழ்நிலை, அந்த விவசாய சூழ்நிலை, இதையெல்லாம் கற்பனை அழகோடு கொண்டு வரணும். அதே நேரம் அந்த பொண்ணுடைய காதலையும் சொல்கிறோம். நல்ல இருந்த ஒரு பொண்ணு வந்து எந்த ஒரு அவசரப்பட்டு ஒரு பையனை காதலித்து அது நகர்ப்புறத்துக்கு வந்து அவனால் கைவிடப்பட்டு கடைசியில் ஒதுங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும். அதுதான் இந்த முழுமையான ஒரு கவிதை. இது வந்து முழுக்க வந்து ஒரு கிராமத்தினுடைய அழகியல் சூழ்நிலை. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் ஒரு நல்ல ஒரு பெண் வந்து எப்படியெல்லாம் வேலை செய்வாங்க, எப்படி துடிப்போடு இருப்பாங்கங்கிறத அந்த வர்ணனை கவிதையாக கொண்டு வந்திருக்கும். அது ரொம்ப அருமையாக இந்த கவிதை புத்தகம் வந்திருக்கிறது. ரொம்ப எளிமையாக இருக்குது. கவிதைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது புரியாத விஷயமாகவும் இல்லாமல் வாசித்த உடனே இதனுடைய விஷயங்கள் புரியுது. அது உணர்த்தக்கூடிய செய்தியும் மிக தெளிவாக புரியக்கூடிய விதத்தில் ரொம்ப அருமையாக இதில் வந்திருக்குது. நம்ம இன்னொரு புத்தகத்தையும் பார்த்துருவோம். சின்ன புத்தகம்தான், பேரழகோடு ஓர் இரவு. இதை நம்ம உள்ளே போய் வாசிக்கிறத விட உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் அப்படியே பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா அப்படியே இதை வாசிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா, தஞ்சை பெரிய கோயில் போகாதவங்க கூட அப்படியே உள்ள நுழைஞ்சு அதனுடைய அந்த நுழைவாயில், இந்த பக்கத்தில் என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குன்றத வரிசையாக அழகாக சொல்லியிருக்கிறீங்க. இந்த அனுபவத்தை, இது புத்தகத்தை எழுத தூண்டிய அந்த அனுபவத்தை இறைமக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். பெரிய கோயில் அப்படிங்கிறது ஒரு மதம் சார்ந்த ஒரு இதாக இல்லாமல் அதை தனியாக பார்த்தோம்னா அது ஒரு கலை பெட்டகம். அதில் இல்லாத கலைநுட்பமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அங்கே எல்லா கலையும், அதாவது சோழர் கலை மட்டும் இல்லை, அந்த உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டோம்னா பாண்டியர் கால சிற்பக்கலை, நாயக்கர் காலம், மராட்டியர் காலம், பல்லவர் காலம், இது எல்லாம் இணைந்த ஒரு கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையாக நம்ம அங்கே பார்க்க முடியும். பெரிய கோயிலுங்கிறது 1030 வருடம் தாண்டி கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில். எத்தனை முறை பார்த்தாலும், நான் வந்து அதே ஊரில் பிறந்து வளர்ந்து அதே ஊரில் படித்து இன்றைக்கி அங்கேயே வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒரு 10,000 முறை பார்த்தாலும், எத்தனை முறை பார்த்தாலும் முதல் முறை பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு கலை முழுக்க ஒரு ரசனை மனப்பான்மையோடு போகிறோம். கற்களே கிடைக்காத ஒரு பகுதியில் ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து எந்த விதமான நில அதிர்வும் வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு நிலமாக தேர்ந்தெடுத்து, இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அன்றைக்கி எந்த தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு காலத்தில் வானியல்லேருந்து மண்ணியல்லேருந்து சூழலியல்லேருந்து எல்லாம் அறிந்த ஒரு மன்னன் இருந்திருக்கிறான் அப்படின்னா அது அந்த பெரிய கோயிலை அணுவாக ரசிக்கும்போது பிரம்மாண்டமாக நிற்கிறது பெரிய கோயில் மட்டும் இல்லை ஃபாதர். அதை கட்ட காரணமாக இருந்த மாமன்னன் ராசராசன் அந்த பெரிய கோயிலை விட உயர்ந்து நிற்கிறான். எப்படின்னா முதல்ல எப்படி அந்த இடத்த தேர்ந்தெடுத்தான், வெறும் 6 அடி ஆழம் குழி நோண்டி இந்த 6 அடிக்குள்ளே அஸ்திவாரம் தோண்டி 216 அடி உயரத்தில் ஒரு கம்பீரமான முழுக்க கிரானைட் கற்களை கொண்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆலயத்தை வடிவமைக்க முடியும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நின்னது அவனுடைய பக்தி மட்டும் இல்லை, தமிழ் உணர்வு, கலை உணர்வு. அவன் உடம்புல முழுக்க ரத்தத்தில் ஓடுனா அந்த கலை உணர்வு மட்டும், அர்ப்பணிப்பு உணர்வு மட்டும்தான் சாத்தியம். அது மட்டும் இல்லை, ராசராசனோடு இணைந்து ஒரு 6 வருடங்களுக்குள்ளே அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர்லேருந்து அல்லது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் இந்த குன்னாண்டார் கோயில் இது மாதிரி பச்சைமலை இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வரணுன்னா ஒரு 40லேருந்து 80 கிலோமீட்டருக்குள்ளேருந்து தான் அந்த கற்கள் வந்திருக்கணும். இந்த பகுதியில் அந்த கற்களுக்கான வேலையே இல்லை.
அப்படி ஒரு கற்களை கொண்டுட்டு வரணும்னா அது எப்படி கொண்டுட்டு வந்திருக்க முடியும்? ஒரே ஒரு கல் பார்த்தீங்கன்னாக்கா, இரண்டாவது முதல் கோபுரம் மராட்டியர் நுழைவு வாயில், அதற்கு அடுத்து கேரளாந்தகன் நுழைவு வாயில் போனோம்னா 40 அடி உயரம், 3 அடி அகலம், 4 அடி கனத்தில் ஒரு கல், 2 கல் நிறுத்தியிருக்காங்க தூண் மாதிரி. இந்த கல் எங்கேருந்து கொண்டு வந்தான் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, குன்னண்டார் கோயில் தாண்டி அல்லது புதுக்கோட்டை மாவட்டத்திலேயோ அல்லது பச்சைமலையிலேருந்தோ எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பெரும்பாலும் அது குன்னண்டார் கோயில் அந்த இடத்துலேருந்து தான் எடுத்திருக்க மாதிரியான இருக்குது. ஆனால் அங்கேருந்து எப்படி இந்த கல் எதன் மூலம் எடுத்து வரப்பட்டது, அதை பார்க்கும்போது வியப்பினுடைய உச்சிக்கே போகிறோம். அப்போ அதுக்கு என்ன ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கன்னா, விண்ணனாறுன்னு சொல்லக்கூடிய வெண்ணாறில் நீர் நிரப்பி கொள்ளிடத்துலேருந்து நீரை திருப்பி விட்டு, காவிரியிலேருந்து நீரை திருப்பி விட்டு, அந்த ஆறு அகழியாக இங்கே கன்வெர்ட் பண்ணி கோயில் வரைக்கும் அகழியாக கொண்டு வந்து மூங்கில் தெப்பங்கள் மூலமாக அந்த கற்களை ஏற்றிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது யானைகள் மூலமாக உருட்டப்பட்டு இழுக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி கொண்டு வந்தாலும் ஒரு 40 கிலோமீட்டர்லேருந்து ஒரே கல் 40 அடி உயரத்தில் கொண்டு வர முடியுமா? அடுத்து மேலே வச்சிருக்கிற கல் 80 டன் எடை உள்ள ஒரு சதுர கல் இருக்குது. இந்த கல் எப்படி கொண்டு வந்தாங்க? இதை எப்படி ஏற்றுனாங்க? ஒவ்வொரு கல்லுமே பல 1000 டன் எடை உள்ள கற்கள். இதெல்லாம் எப்படி மேலே ஏற்றுனாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்தாலும் வியப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம மராட்டியர் வாயில் நுழையிறோம். முன்னாடி வந்து அகழி இருக்குது. அகழியில் வந்து மரப்பாலம் வச்சு இரவில் மரப்பாலத்தை அந்த பக்கம் தூக்குற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. இடையில முதலைகளை விட்டு அந்த அகழியை நீர் நிரப்பி கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதீத புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, கோயிலுக்கு தேவையான மண்ணை சுற்றிலும் அகழியாக வெட்டி, அகழிங்கிற மோட் அப்படிங்கிற அந்த பள்ளத்தை வெட்டி அதிலிருந்து மண்ணை எடுத்து அதை சாரமாக சுற்றி போட்டு மண் மேடு வச்சு அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கல்லை அடுக்கிக்கிட்டே மேலே போய் முழுவதும் கல் அடுக்குனதுக்கப்புறம் மேலே இருந்து ஒவ்வொரு கல்லாக செதுக்கி சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு அடுக்குனதுக்கப்புறம் இப்போ மேலேருந்து செதுக்கிட்டு வந்து கீழே வந்து சரியாக அமையலை அல்லது உடஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போ அவனுடைய கான்ஃபிடென்ட் லெவல் என்ன, அவன் அந்த சிற்பிகள் மீது வச்ச நம்பிக்கை என்ன, அந்த சிற்பிகளுடைய திறமை என்ன, அர்ப்பணிப்பு என்ன, இதையெல்லாம் பார்க்குறது ரொம்ப வியப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மண் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வராங்க. எடுத்துக்கிட்டு வந்து கீழே வரைக்கும் வந்தோடனே இந்த மண்ணை எங்கே கொண்டே போகிறதுன்னு பார்க்குறாங்க. 2 பெரிய சுவர்களை கட்டி அதற்கு இடையில் இந்த மண்ணை கொட்டி மிகப்பெரிய ஒரு கோட்டையை அமைக்கிறாங்க. இந்த பெரிய கோயிலை சுற்றி 530 ஏக்கர் அளவில் ஒரு பெரிய கோட்டையை கட்டுறாங்க. அதுக்காக இன்னும் மண் எடுத்த குளத்தை வந்து சிவகங்கை குளம்னு அமைச்சு அந்த குளத்தில் கங்கை நீரை கொண்டு வந்து சேர்த்து அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த நீரை உருவாக்குறாங்க. இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பிளானிங் சொல்கிறோம், நல்ல திட்டமிடல் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கேரளாந்தகனுக்கு போகிறோம். அவன் வந்து பல நாடுகளை வென்றான் அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஒவ்வொரு நாட்டையும் வென்ற பொழுது இங்கே வந்து ஆலயங்களை எழுப்புகிறோம். ஏன் ஆலயங்களை எழுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தா, அதுலேயும் வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு இது மட்டும் இல்லை சார். இப்போ கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கோயில் ஒரு ஊருக்கு வந்துருச்சுன்னா அந்த கோயிலை சார்ந்த அத்தனை தொழில்கள் வளருது. இப்போ இந்த கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டுமான தொழில் வளருது, சிற்பிகளுக்கு பொழப்பு கிடைக்குது, ஓவியர்களுக்கு பொழப்பு கிடைக்குது, இந்த சிற்பம் செதுக்கக்கூடிய ஒளிகளை செய்யக்கூடிய அந்த கருமார் அவர்களுக்கு வேலை கிடைக்குது, அப்புறம் வாகனங்கள் செய்யக்கூடிய தச்சர்களுக்கு வேலை கிடைக்குது, அது கடவுளுக்கு ஆடைகள் செய்யக்கூடிய நெசவாளர்களுக்கு வேலை கிடைக்குது, நகைகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்களுக்கு வேலை கிடைக்குது, இந்த பூக்களை உருவாக்கக்கூடிய நந்தவனங்கள் உருவாகுது, நந்தவனங்களில் பூக்கொள்ளைகள் உருவாகுது, பூக்கொள்ளைகள் மூலம் வேளாண் பெருகுது, அதன் மூலம் வணிகம் வளருது. இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு கோயில் ஒன்று இருந்ததுன்னா, அதில் ஒரு உற்சவம் ஒரு திருவிழா நடத்துகிறாங்கன்னா அங்கே ஒரு பொருளாதார பரிமாற்றம் ஏற்படுது, வேலை வாய்ப்புகள் உருவாகுது. ஒரு கோயில் இருந்ததுன்னா அங்கே நிரந்தரமாக ஏதோ ஒரு வேலை பலருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் கோயில் இருக்கிற ஊராக பார்த்து குடிப்போங்க, எப்படியாவது பொழைச்சிக்கலாம், வாசலில் நெய் தீபம் வித்தாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கோயிலில் ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு கோயிலை நிர்மாணம் பண்ணதோடு இல்லாமல் இந்த கோயில் காலகாலமாக வந்து விளக்கரிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான திட்டத்தை ராஜராஜன் கொண்டு வர்றார். சாவா மூவா ஆடு திட்டம் அப்படின்னு சொல்லி. அதாவது என்னென்னா, அந்த காலத்தில் ஆணிரை கவர்தல் தான் தமிழர்களுடைய வெற்றியின் அடையாளம். ஒரு போருக்கு போகிறாங்கன்னா அங்கே இருக்க பசுமாடுகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு வர்றது. கொண்டுட்டு வர்ற பசுமாடை அரசே நிர்வாகம் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரில் யாரெல்லாம் மாடு வளர்க்க தகுதியாக இருக்கிறாங்களோ, யாருக்கிட்டலாம் மேய்ச்சல் நிலங்கள் இருக்குது, இல்லை விருப்பப்பட்டவங்களுக்கு மாடுகளை கொடுக்குறாங்க, ஆடுகளை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது 3க்கு 1 அரசுக்குரியது. 2னுடைய பலன்களை அவங்க எடுத்துக்கலாம், 1னுடைய பலனை அரசுக்கு கொடுக்கணும். அப்போ ஒரு மாட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய நெய்யை கோயிலுக்கு கொடுத்துடணும்.
இந்த மாதிரி இந்த மாடுகள் பெருகிக்கிட்டே இருக்கும். இதான் சாகா மூவா ஆடு அப்படின்னு சொல்லி மாடு அப்படின்னு சொல்லி அந்த திட்டம். அதில் சொல்லியிருக்கிற மாதிரி என்னுடைய காதலியை நான் பார்க்க போகிற மாதிரி ஒவ்வொரு மாலை நேரமும் அப்படியே போயிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு அந்த பறவை சுற்றி வந்தோம்னா அந்த ராஜராஜனுடைய காலத்திலேயே அங்கே அந்த ஒளியின் சத்தம், அந்த மக்களுடைய பேச்சு, அந்த ராஜராஜன் அந்த ராஜபாட்டையில் நடந்து வரக்கூடிய அந்த உணர்வை வந்து எப்போவுமே தருது. மிகச்சிறந்த ஒரு கலை பொக்கிஷமாக நம்ம அதை பார்க்கலாம். இந்த 2 படைப்புகள் பேரழகோடு ஓர் இரவு, கசிந்துருகி ஆகிய இந்த 2 படைப்புகளையும் கொடுத்திருக்கிற உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த மாதா தொலைக்காட்சியினுடைய மத்திய மண்டலத்திற்கும் மத்திய மண்டல இயக்குனர் தந்தைக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இன்னும் நம்மில் பல புதிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.